ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அண்ணனை ஏமாத்தி கூட்டு வந்துச்சு. ஆமா, காந்திபுரம் கத்தனி எப்ப வந்தோம்? இப்பதானா ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வரா? நீ சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல வந்திருக்கேன். காந்தி மண்டபம் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லா பீச் பார்க்கு ஜோடியா சுத்துற இடமா போயிட்டு நல்லா பாத்துட்டு வந்துருது. எப்படி வேலையா நமக்கு வந்து இந்த மாதிரி போர்டே கிடையாது. இப்பெல்லாம் ஒரு அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாண்ணா. கேஷியர் அங்கதான் இருக்காரு. அக்கௌண்டன்ட் ஜிபே பண்றாரா தெரியல. ஆமா, நீங்களும் டீம்ல ஜாயின் பண்ண ஓசில வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓசில சாப்பிடுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஓசில நீங்க எல்லாம் உழைக்கவே மாட்டீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கோம். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கிறோம். அதே சில்ட்ரன்ஸ் பார்க்கா இல்லையா? அதே சில்ட்ரன்ஸ் பார்க் தேர்ட் அட்டெம்ப்ட். ஓகே, இவர்தான் வந்து என் ஃப்ரெண்டு ஜனத் குமார். உங்க பைசப்ஸை காட்டுங்க ஜனத். அவர் மேரிட். This guy Surya married. Arvind married. இவன் தேவையில்ல. வருஷத்துக்கு அப்புறமா சாங்க வந்து இங்க ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மச்சான். என்னெல்லாம் வர கூட்டு வந்துக்கிறாங்கடா இங்க. சும்மா ஆயிடுச்சு இல்ல? சில்ட்ரன்ஸ் பார்க் வா. கல்யாணம் அவனுக்கு பாருங்க எப்படி அவனதான் கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்ன சும்மா திருப்பி விட்டுக்கிறானுங்க எல்லாம். சிங்கிளா? நான் சிங்கிள்னா இப்பதான் வரும்போது பாக்குறா டாடா காமிச்சு முன்னாடிக்கு. அது முன்னாடி இல்லையா? ரெடி டு மிங்கிள் போல இது. அவனா? இவரா? இவர் வந்து மங்களம் சார் மாதிரி. ஒரு டீமுக்கு ஒரு மங்களம் சார் அதுதான் இவன். புள்ளிமானா? அதே டைலாக்கா? அதே டைலாக் தான். லாஸ்ட் வீக் சொன்ன டைலாக். அது என்ன ராஜாக்கு 8 வருமா? அந்த ஆட்லாம் பாத்துக்கிறீங்களா யாராச்சும்? புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? இல்ல இல்லையா? கொஞ்சம் வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி. சமத்துல எந்த வருஷம் பாஸ் அவுட் நீ ஸ்கூலு? தெரியலண்ணா, அதான் ஞாபகம் டக்குன்னு கேட்டாங்க. புள்ளி ராஜாக்கு 8 வருமா? அப்படின்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல. போட்டு பாருங்க, புள்ளி ராஜாக்கு 8 வருமா? அவர் என்ன பண்ணாருன்னு போட்டு பாக்காத. புள்ளி ராஜாக்கு 8 வருமா போட்டு பாரு. என்ன அது வந்து அவேர்னஸ். அது என்ன வீடியோனா வகை வகையா பத்து போட்டானுங்க. அதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற வந்து இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க இவெல்லாம் போறான்ல, எங்க போயிட்டு என்ன பண்ணுவான் மெடிக்கல்ல. ஆனா அப்ப மெடிக்கல் சப்ளை வாங்குறது யாராலும் போக மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்ப பிசிஓ மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல 5 ரூபீஸ் போட்டா எங்க இருந்து தெரியுமா? தெரியுமா? வாசல்ல நான் பாத்துறேன். அப்புறம் சைதாபேட் சபேல இருக்கும் சில பேர் நிறைய வாட்டி. சில பேர் அந்த பொம்மை பார்த்தோட மூடாவாங்க. பொம்மை வச்சிருப்பாங்க. அதான் நேத்து பண்ணோம் நம்ம. ஓகே, அதான் அந்த புள்ளி ராஜா மாதிரி ஒரு புள்ளி ராஜா அவன் பெத்து போட்டதுதான். அதுதான் புள்ளி ராஜா விட்டு வைக்கலையா? மானிய விட்டு வைக்காத மாதிரி எல்லாத்துலயும் சாப்பாடும்பா. அனிமல் வீடியோ என்ன படம்? புஷ்பா படமா? நான் பார்க்கவே இல்லையா? நல்லா இல்லையா? பொண்டாட்டியா சிஎமே பாத்துட்டு பொண்டாட்டிக்காக வந்து உணர்கதான் பாத்துருவீங்க. இதெல்லாம் போட்டுறீங்களா? கட் பண்றீங்களா?
அட பாவீங்களா அட பாவீங்களா அட பாவீங்களா மயில் வந்து மயில் Okay, மயில் 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 லாஸ்ட் டைம் இந்த மீன் மீனே மீனா மயில் இல்லடா மயில் மயில் கிட்ட வரும்போது வாய்ஸ் கேட்கல அதனால வீட்டுக்கு போயிட்டோம். Okay, ஆண் மயில் வந்து தொகை இருக்குமா பெண் மயில் தொகை இருக்குமா சொல்லு. பெண்மையில் தான் தோக வரைக்கும் அவன்கிட்ட நீங்க எதை கேட்டாலும் பெண்ணுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா இவனே ஒரு பெண்மையா தான் பிறக்க வேண்டியவன். அதனாலதான் கையெல்லாம் போட்டு கட்டி போட்டு வராரு. ஆண்மையில் என்ன குறுகுறுன்னு பாக்குற வந்து பெண்மையில வந்து ஈர்க்கிறதுக்காக தோகையை வச்சு ஆடும் மச்சான் எல்லாமே அப்படிதான்டா. இங்க வா. இங்க வா இங்க வா கிட்ட வா சரி அது எப்படின்னா இப்ப இல்லடா ஹிஸ்டரியே அப்படிதான். அப்பெல்லாம் பாத்துருந்துச்சிங்க ராஜாக்கள்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க. நம்மளோட பிசிக்கு நம்மளோட இதுவே அதெல்லாம் பார்த்துதான் பொண்ணுங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. அதனாலதான் எல்லா விலங்குகளுக்குமே வந்து சிங்கத்துக்கு பேர் பிடாரி இருக்கும் பிடாரி இருக்கும், ஆட்டுக்கு பேர் பாடி இருக்கும். ஓகேவா? அப்படிதான். அப்புறம் வேற ஆம்பளைக்கு மீசை இருக்கும், பொம்பளைக்கு பூசை, யானைக்கு தந்தை இருக்கும். ஆனா எப்பவுமே நம்ம பொண்ணை நம்பி கம் க்ளோஸ் எப்பவுமே வந்து நம்ம பொண்ணை தேடி போக கூடாது. ஏன் சொல்றேன்னா முஃபாசா எல்லாரும் பாத்துருக்கீங்களா? பாக்கல. அப்ப நீ இப்படி நவுந்துரு. முஃபாசால பாருங்க, அவ்வளவு பெரிய அண்ணன் தம்பி மாரி இருந்தானுங்க. ஒரு பொண்ணு வந்தா காலி பண்ணிட்டான். என்னாச்சு? டாக்கோவை ஸ்கார் ஆக்கி முஃபாசாவை கொலை பண்ணிட்டான். நான் படம் பார்த்துட்டே இருக்கேன். அதே மாதிரிதான் பண்றேன். பாகுபலி பாத்தீங்கன்னாலும் அதேதான். ஆமா புஷ்பா பார்த்துலாம் தான் பொண்ணிய வந்து ஆசைப்பட்டு கேட்டா அதான் சிஎம்ஏ அதனாலதான் நல்லா சொல்றேன். அதான் மச்சான் அதான் சொல்றேன், அட்டம் பாய்ஸ் பொண்ணு பின்னாடி பட்டு போகாதீங்க, நம்ம அழிஞ்சிடுவோம். ஆமா இவருக்கு சரி லாஸ்ட் டைம் இங்க வந்தோம், வந்து அட்டம் ஃபெயில் ஆயிட்டோம். ஏன்னா எனக்கு பாத்ரூம் வந்துச்சு. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் வருமா, கவர்மெண்ட் நம்மளுக்காக பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் கட்டி விடுது. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், கக்கா போறது பிரச்சனை இல்லை. ஆனா டேப் வச்சு விட்டுறோம், ஃப்ளஷை பிடிங்கி விட்டுறோம், தண்ணி இது பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணா கூட பேண்டா தண்ணி ஊத்த மாட்டீங்களா? பேண்டா தண்ணி ஊத்த மாட்டீங்களா? மக்களை இந்த மாதிரிலாம் பண்றானுங்க. ஓகேவா? அங்க ஒரு ஆயா இருக்குது, அதுக்கு எப்படியும் ஒரு 75 இல்ல 70 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு சொல்லணும்னா ஆதார் கார்டு போடுறாங்க. அவங்க எவ்வளவு வயசானவங்க, நம்ம இது வந்து கழுவுறாங்கல்ல. நான் போவானே தண்ணி கரெக்டா ஊத்துனா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் குத்துறேன்பா. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். மக்களே, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கட்டி தான் கொடுக்கும். ஆனா அது கரெக்டா நம்ம தான் பாத்துக்கணும். ரெனோவேட்லாம் ஓகேங்களா? புதுசா ரெனோவேட் பண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்குது. அவங்களும் வந்து நம்மள மாரி மனுஷங்க தான். அதனால வந்து தண்ணி ஊத்துங்க. போனீங்கன்னா தண்ணி ஊத்துங்க, அவ்வளவுதான். இல்லன்னா நீங்களே வரும்போது டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க. ஆமா, ஏன்னா உங்க இதுவெல்லாம் அவங்களுக்கு பாக்கணும்னு அவசியம் கிடையாது. அஞ்சு எத்தனை விரல மட்டும் என்ன சொல்றான்? வரல மட்டுமா? அப்ப பார்த்ததான் சார். போறா பாய் சொல்ல தாங்க முடியலப்பா. கால்ல இருந்து போறான்பா போறாவ. ஆனா நம்ம உள்ள என்டர் ஆனதுல இருந்து வச்சா கைய இப்படி வச்சு குளிக்கிறோம்டா, நல்லா தேய்ச்சி குளிக்கிறோம்டான்னு சொன்னா இது குச்சிடி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது நல்லா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, டிஃப்ரெண்டா இருக்கும். 35 வயசு இருப்பான், 35 வயசு இருப்பான், 27 வயசு இருப்பான், வயசுக்கே வராம இருப்பான். மட்டும் கிடையாது, எல்லா குரூப்புமே ஒரு வயசு கொஞ்சம் முதியவரா ஒருத்தர் இருப்பாரு. அவன் என்னோட 3 வயசு பெரியவே நினைக்கிறேன். அதான் கேட்டேன், 40 வயசு ஆயிடுச்சா மச்சான்ட்டு. இருக்கிறதே நான் சின்ன பையன், 16 வயசு ஆகுது. 16 வயசுல கல்யாணம் பண்ணி குழந்தை இருப்பான். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. காத்தோட்டமா சூப்பரா இருக்குல்ல, இயற்கையான காத்து, பசுமையான ஐஸ்கிரீம். சமோசா 30 ரூபாய். சமோசா எவ்வளோ? 30 ரூபாய். ஆல் ஸ்பான்சர்ட் பை சூர்யா. சமோசா பரவாயில்ல, 30 ரூபாய் விற்கிறாங்களா? ஓகே. ஆனா ஐஸ்கிரீம் 80 ரூபாவா? சாட்டிஸ்ஃபைட்.
ஆபீஸ் 25 வந்தீங்கன்னா ரூபா பார்த்து சாப்பிடுங்க, இல்லைன்னா கட்டின்னு வந்துருங்க. பெஸ்ட், இங்க நிறைய பேர் கட்டின்னு தான் வந்து சாப்பிடுறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் To you all. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும். நம்மள மாதிரி அட்டன் பாய்ஸ்க்கு கண்டிப்பா நல்லா நடக்கும். அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிட்டே இருங்க. லவ் பின்னாடி போயிட்டு இருங்க, லவ் பின்னாடியே போங்க, படிப்பு பின்னாடி போறவங்க படிப்பு பின்னாடியே போங்க, ஆப்பு பின்னாடி போறவங்க ஆப்பு பின்னாடி போங்க. அது வந்து இவன் தான் போவான்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அட்டம் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் பண்ணாதான் அது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியும். வரண்டா சின்னசாமி.